अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இந்த நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பராபவருடம் ஆடி மாதம் 27ஆம் திருநாள், பூச நட்சத்திரம், கடகராசி, அமாவாசை திதி, தனுர் ராசி அல்ல தனுர் லக்னம். அதுலேயும் அந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வர்றது மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அமாவாசை திதி ரொம்ப 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 விசேஷமான திதி. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அற்புதமான திதி. மெயினாக முன்னோர்களுக்கான வழிபாடுகள் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். அதுக்கும் மேலே சொன்னால் பெண் குழந்தைகளுக்கு நல்ல கணவன் வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை ஆடி அமாவாசை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதுன்னு சொல்லக்கூடியது. மெயினாக சொல்லணும்னா நம்ம விருச்சிகம், கடகம், மீனம் இந்த 3 ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எல்லாருக்குமே இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசிக்கு ஏ கிளாஸாக இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்புக்காக கவலை கிடையாது, உத்தியோகத்துக்காக கவலை கிடையாது, யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனசு ரொம்ப தீர்க்கமா இருக்கும். நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும், நிறைய பேருக்கு பண வரவுகள் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பண வரவுகள், மிகப்பெரிய சந்தோஷம், பெரிய திருப்தி, பட்டாசு கலப்பக்கூடிய பெயர், நிறைய பேருக்கு நண்பர்களுடைய சுகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம், பேச்சு திறமை அபாரமா இருக்கும். நீங்க பேசும்போது மற்றவங்கலாம் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு குடும்ப விருத்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்திரம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட்டுங்க. உங்களுக்கு நல்ல டைம். ஃப்ரம் திஸ் டே இட் ஸ்டார்ட்ஸ். அருமையான நாள். பர்ஃபெக்டா எல்லா விஷயத்தையும் ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். யாருக்குமே எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிளான் பண்ண காரியங்கள்லாம் பண்ண மாதிரியே நடக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பெரிய ஒரு மாற்றம், எதிர்பாராத பணவரவு, நிறைய பேருக்கு நட்பு உருவாகிறது, நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பணவரவுகளும் நல்லா இருக்கும். ஹெல்த்துமே நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணமாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், சந்தோஷமான ஆடம்பரமான சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நிறைய பேர் அனுபவிக்க மாட்டாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சேமிப்புகள் கொஞ்சம் கரையும். ஜாலியா ட்ரிப்பு போறதுனால கரையும். அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆர்டர் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பண வரவுகள், அபாரமான லாபங்கள், நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடுவது,
நிறைய சந்தோஷத்தை நாம் பார்ப்பதுங்கிற மாரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இது யாருக்கும் நம்ம நம்பிக்கையே இருக்காது. நிஜமாவா அது? அப்படிங்கிற மாரி. இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எல்லாத்துலயுமே திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. பெர்ஃபெக்ட் பிளான் போட்டோன்னா நீங்க எத வேணா சக்சஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கலாம் ஸ்டார் ஆக போறீங்க. இந்த மாசத்துலருந்து இன்னைக்கு நாள்லருந்து ஸ்டார்ட்டுங்க. நெறைய பேருக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ரெகக்னிஷன் கிடைக்கும். வேலையில அவ்ளோ அளவுக்கு உங்கள தூக்கி தல மேல வச்சு கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு நெறைய ஏற்றங்களும், பொதுவாகவே பெரிய மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போதும் அது நடந்துரும். எல்லாத்தையுமே பிளான் பண்ண மாரி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா லட்சுமி நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி, அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குஷினா குஷி, அவ்ளோ குஷி. நெறைய பேருக்கு திருமண பிராப்தம், நெறைய பேருக்கு குழந்தை பாக்கியம், வராத பல சொத்துக்கள், அருமையான வீடு, வண்டி வாகனத்துக்குரிய பிராப்தம். இது எல்லாமே நெக்ஸ்ட் 1 மந்த்துக்குள்ள நடக்கும். அது இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. நல்ல மாற்றங்களும், இறை அனுகிரகமும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சொல்லணும்னா, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. ராசியா நிறம் மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பர்ஃபெக்ட்டான குரு பார்வை. இன்னையிலிருந்து நல்லா இருக்கு. ஏன்னா நேத்து வரைக்கும் 2ம் கலந்தவா இருக்கனால கொஞ்சம் ஹெல்த் எல்லாம் விளையாடி இருக்கோம். பட் இப்ப அந்த பிரச்சனை கிடையாது. நெறைய ஏற்றங்கள், திடீர் பணவரவு, சந்தோஷம் இருக்கிறது, ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம் இருக்கிறது, என்ன ஓடுமோ அது எல்லாமே கரெக்ட்டா நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸோ இன்றைய நாள்ல நெறைய மாற்றங்கள். ஒரு சில பேருக்கு மெயினா எதிர்பாராத பணவரவு. சின்ன சின்னதா இது அடிவயிறு, உஷ்ணம், அந்த கழிவுகள் போகக்கூடிய பாதை இதுலலாம் கொஞ்சம் விளையாடும். அத மட்டும் பார்த்துக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. பாப்புலாரிட்டி நெறைய கிடைக்கும். மகரத்துக்கு ஹெல்த் பிரச்சனை கிளியர் ஆயிரும். படிப்புல பெரிய வெற்றி. நெனைச்ச இடத்துல சீட்டு கிடைக்கிறது. அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்றதுங்கிற மாரி ரொம்ப சூப்பரா போகும். நம்ம நினைக்கிறதோட எல்லாமே தானா நடக்கும்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் தடைபட்டிருந்ததோ கம்யூனிகேஷன் அதெல்லாம் பட்டு பட்டுன்னு நடக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய, ஃபுல்லா ஜெயிக்கக்கூடிய, ஹெல்த் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். ஹெல்த்தில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நிவர்த்தியாகும். ரெஸ்டே இல்லாத ஒரு நிலைமை, இனிமேல் ரெஸ்டா இருப்பீங்க. எதுவா இருந்தாலும், எதுக்கா இருந்தாலும் எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எடுத்தோமா, ஒரு விஷயத்த ஜெயிச்சோமான்னு சொல்லி பிளான் பண்ண மாரியே முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வித்யாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரமாணங்கள் வெற்றி பெறும். எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள். ஒரு சில பேருக்கு வெளியூர்ல வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் இப்ப வரும். மெயினா பூர்வீக சொத்து, முன்னோர்கள் சொத்து, தெய்வ கடாட்சம், தெய்வத்தோடைய அனுகிரகம், இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும். எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் டென்ஷனே கிடையாது. பிளான் பண்ணீங்கன்னா போதும், பண்ண மாதிரி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். முழு சுதந்திரத்தோட, சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள்ல இருந்து எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து. த்ரோணு கண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.